ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் இமாச்சல் பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாக்கு ஒருத்தர் ஃபேன்சி நம்பர் வந்து ஆர்டிஓ மூலயமா அப்ளை பண்ணுறாரு. ஸோ அந்த நபர் ஆசைப்பட்ட அந்த வண்டி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0001 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பருக்கு வந்து 2 பேர் ஆக்ஷனில் வந்து பங்கெடுக்கிறாங்க. அந்த நம்பர் ஆக்ஷனில் எவ்வளோ ரூபாய்க்கு விலை போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ப மாட்டீங்க, 14 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து ஆக்ஷனில் ஒரு நபர் வந்து ஏலத்தில் எடுத்திருக்கிறாரு. அவர் நியூவாக பர்ச்சேஸ் பண்ண வண்டி என்னமோ பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா தான். அதோட ப்ரைஸ் என்ன இருக்கும்? 1.2 lakhs இருக்குமா? ஆனால் அந்த வண்டிக்கு அவர் அந்த ஸ்பெஷல் நம்பர் ஆனதை வந்து ஆர்டிஓல 14 lakhsக்கு ஆக்டிவாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதை பண்ணியிருக்காரு. அந்த நபரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் குமார். ஸோ இந்த ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ், இந்தியாவில் நடந்திருக்கு. அந்த 14 lakhs மதிப்பு தக்க அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HP 21C 0001 அப்படிங்கிறது அந்த வண்டி நம்பரு. அந்த வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 14 lakhs. நினச்சி கூட பார்க்க முடியல. 14 lakhsக்கு ஒரு பெரிய எஸ்யூவியே வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் ஆக்டிவாக்கு அந்த ஒரு நம்பருக்கு 14 லட்ச ரூபா ஒருத்தர் பே பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ அந்த சஞ்சீவ் குமார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷில் ஹார்ட்வேர் அண்ட் அயன் ட்ரேடர். அவர் அந்த நம்பர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ ரூபா செலவு பண்ணி இந்த நம்பரை நீங்கள் ஆக்ஷனில் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸ்பெஷல் நம்பர் வாங்குறது வந்து என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இமாச்சல் பிரதேஷ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் நடந்திருக்கு. அந்த ஆக்ஷனில் தான் இந்த நம்பரை வந்து 14 lakhsக்கு இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ சஞ்சீவ் குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷில் அமிர்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மட்டன் சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவை சார்ந்தவர். ஆக்சுவலாக இந்த நபருக்கும் இன்னொருத்தருக்கும் தான் வந்து ஆக்ஷன் ஆனது வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இவர் 1 lakh சொல்லும் போது அவர் 2 lakhs சொல்லியிருக்காரு. அவர் 2 lakhs சொல்லும் போது இவர் 3 lakhsன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே அந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 13 lakhs வந்து ஆப்போசிட்டில் இருக்கவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதை வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு 1 lakh மேலே வச்சு 14 lakhs அப்படின்னு இருக்காரு. அதோட அந்த ஆக்ஷன் ஆனது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்திருக்கு. அதாவது லாம்போகினி உருஸ் பெர்ஃபார்மன்டே அப்படின்ற அந்த லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் காரை வந்து கேரளா பேஸ்ட் ஆண்டர்பிரனர் ஒருத்தர் வந்து வாங்குறாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேணு கோபாலகிருஷ்ணன். லிட்மஸ் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோட சிஇஓ. அவர் வந்து ரீசெண்டா அந்த லாம்போகினி உருஸ் பெர்ஃபார்மன்டே அப்படிங்கிற காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அந்த காரோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 5 crores இருக்கும். அவரோட வெஹிக்கிளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டிஓல ஆக்ஷனில் 46 lakhsக்கு வந்து ஒரு நம்பர் ஆனதை வந்து ஆக்ஷனில் வின் பண்ணி எடுத்திருக்காரு. 0007 அப்படிங்கிற நம்பருக்காக 46 lakhs வந்து பே பண்ணியிருக்காரு. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் ரொம்பவே கிரேஸாக இருக்கிறாங்க. சில பேர் வந்து வெஹிக்கிள் வாங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ சில பேர் வந்து வாங்கின வண்டியோட அந்த நம்பர் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்ச ரூபாயா செலவு பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ subscribe to Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.